குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சியில குரேஷி அவர்கள் இந்த வாரம் முதல்வன் படத்துல வர்ற நடிகர் ரகுவரன் அவர்களோட கெட்டப்ப போட்டு வந்ததை பார்த்துட்டு பல ரசிகர்கள் ரொம்பவே மோசமா பேசி திட்டிட்டு வந்துட்டு இருந்த நிலையில இத பத்தின சில விஷயங்களை ரொம்பவே வெளிப்படையா நடிகர் குரேஷி அவர்களே இப்போ சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் நாம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். விஜய் டிவில குக் வித் கோமாளி சீசன் 6 நிகழ்ச்சி ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சி இப்போ கிட்டத்தட்ட செமி ஃபைனல்ஸ் நோக்கி விறுவிறுப்பா போகும்போது இந்த வாரம் கோமாளி குரேஷி அவர்கள் முதல்வன் படத்துல வர்ற நடிகர் ரகுவரன் அவர்களோட கெட்டப்ப போட்டு வந்து சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. ஆனா என்னதான் குரேஷி அவர்கள் இதுல சூப்பராவே பண்ணியிருந்தாலும் பல ரசிகர்கள் சமூக வலைத்தளங்கள்ல முதல்வன் ரகுவரன் கெட்டப்னா அது எங்க பாலானா மட்டும்தான், அவருதான் சீசன் 2ல பண்ணி பாட்டே கிளப்பிருப்பாரு, அப்படிப்பட்ட கெட்டப்ப குரேஷி போட்டது சரியில்லப்பா, பாலான அளவுக்கு அவரால் பண்ணவே முடியல அப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இத பார்த்துட்டு குரேஷி அவர்கள் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில புகழ் மற்றும் பாலா யாராலுமே பண்ண முடியாத பல விஷயங்களை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா நாங்க எவ்வளவுதான் நல்லா பண்ணாலும் அவங்க அளவுக்கு எங்களால வர முடியாதுதான். இந்த வாரம் எனக்கு கிடைச்ச முதல்வன் ரகுவரன் சார் கேட்டப்ப எவ்வளவு நல்லா பண்ண முடியுமோ அவ்வளவு நல்லா பண்ணிட்டேன். ஆனா அதே சமயத்துல என்னால பாலா மாதிரி பண்ண முடியாது, அதுக்குன்னு நான் பண்ணதை நீங்க அவர் கூட கம்பேர் பண்ணி அசிங்கமா பேசுறது ரொம்பவே தப்பு, இதெல்லாம் எந்த விதத்திலுமே நியாயமே இல்ல. நீங்க என்ன பத்தி விமர்சனம் பண்ணாலும் அது ஓரளவுக்கு அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு, யார் இப்படி கேவலமா கம்பேர் பண்ணி பேசாதீங்க, இப்படி பண்ணி நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்கிறீங்க அப்படின்னு ரொம்பவே வெளிப்படையா சொல்லியிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க குரேஷி சொல்லியிருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் பாலா குரேஷி இவங்க ரெண்டு பேர்ல யாரு முதல்வன் ரகுவரன் கேட்டப்ப நல்லா பண்ணது அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.